இறை அருளாலும் குரு அருளாலும் வருகின்ற 12 தினங்கள் காலை மாலை இருவேளை திரிகரண சுத்தி என்கின்ற ஒரு தெய்வீகமான பயிற்சி. இதை சுத்த வெளி சபை நடத்த உள்ளது. இதுல என் கூட ஒரு 2 முக்கியமான நபர்கள் கலந்து கொண்டு நடத்த இருக்கிறாங்க. ஒன்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள், இன்னொருவர் அருள்நிதி வரதராஜன் ஐயா அவர்கள். இதுல இந்த பயிற்சியில கலந்து கொள்ளணும் அப்படின்னாவே நிச்சயமா அதுக்கு ஒரு பிராப்தம் வேணும். பிராப்தம் அப்படின்றது என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அதுக்கு மேல ஆசைப்பட்டிருக்கணும். இப்படி ஒரு நல்ல எனக்கு ஒரு பயிற்சி கிடைக்கணும், ஒரு முழுமையான பயிற்சி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைப்பட்டிருக்கணும். இந்த ஆத்மா விரும்பணும் இல்லையா, அந்த பசி எடுக்கணும் இல்லையா. வள்ளலார் சொன்ன மாதிரி பசித்திரு, அந்த பசி இல்லாதவங்களுக்கு அது கிடைக்காது. பசிச்சாதானே சாப்பிட முடியும். அந்த மாதிரி அந்த பசியோட வந்திருக்கவங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வரவேற்போம். உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறோம். இதுல ஐயா ஆஸ்க் டு அன்மியூட் கொடுத்துட்டாங்க ஐயா. அவங்க ஷேரான் பேக்கர்ன்ற பேர்ல வருவாங்க, அந்த கேசியோட அம்மா. அவங்க என்ன, அவங்க நான் பார்த்தா அவங்க பேரை காணும். அவங்க கூப்பிட்டு கேட்டதுக்கு நான் உள்ள இருந்தேன். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வெளியில அனுப்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணி உள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வரட்டுங்க ஐயா. இந்த ஐடி இந்த குரூப்ல தான் அவங்க நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம், நம்ம நடத்தலாம், ஆரம்பிச்சு நடத்தலாம். அவங்க வரும்போது வரட்டும். ஷேரான் பேக்கர், ஷேரான் பேக்கர், SHARON. வந்துட்டாங்களே? வந்துட்டாங்க. ஓகே ஓகே, செகண்ட் அட்டெம்ப்ட்ல வந்துட்டாங்க உள்ள. அவங்கள வீடியோ போட சொன்னேன், தெரியல போல் இருக்கு, என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஆனா அவங்க ஷீ இஸ் ஆல்ரெடி இன். ஓகே ஓகே, வாழ்க வளமுடன். இதுல அன்பர்கள் வீடியோவை ஆன் பண்ணணும். நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணாம இருக்கு. அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு முழுமை கிடைக்கும். ஏன்னா நீங்க செய்யும்போது, பயிற்சி செய்யும்போது நான் ஒவ்வொருத்தரா பார்ப்பேன், அதுல ஏதாவது குறைகள் இருந்தா அதை நிவர்த்தி செய்வேன். இப்ப இந்த பயிற்சி வகுப்புகள் நம்ம துவங்க போறோம். எல்லோரும் கைகளை கூப்பி கொள்ளலாம். ஐயா அப்படியே நீங்க ஒவ்வொரு வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணிடலாங்க ஐயா. சரிங்கய்யா. கைகளை கூப்பிக் கொள்ளலாம். Welcome Sharon Baker. You can keep your hands like this, the folding hands, and I already sent a note to you to switch on the video. Then only we can correct any actions what we are doing. I don't know whether you are able to hear me. அவங்க பேசுறது கேட்காதுல்ல, மியூட் பண்ணிருக்கேன்ல. ஆமா இல்ல, வீடியோ ஆன் பண்ணிட்டாங்க. மகிழ்ச்சி. நல்ல சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியான மனதோடு துவங்குவோம். எல்லாம் வல்ல குருவே, எல்லாம் வல்ல இறையே, என்னுடைய வாழ்நாளில் நீங்களும் கூட சொல்லிக்கிட்டே வாங்க, மனசுலயே சொல்லலாம், வாய் விட்டு சொல்லலாம். நான் இதுவரை செய்த கர்மங்களின் விளைவாக
ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் நீக்கும்படியான திரிகரண சுத்தி என்கின்ற இந்த பயிற்சியை எனக்கு மனமுவந்து அளிப்பீர்களாக என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கைகள் எடுத்துள்ளோம். இப்போ பயிற்சி வகுப்புக்குள்ள வரப்போறோம். நான் சொல்றது ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனிங்க. நம்ம எப்படி பிறந்தோம் அப்படின்னா, சொல்றீங்களா? நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நான் வந்து அவங்க வீடியோ எங்கன்னு பாக்குறதுக்கு ட்ரை பண்ண. பரவாயில்ல, அதை நம்ம அது முக்கியம் இல்லை. இப்போ ஐ வில் ஸ்டார்ட். ஐ எம் கோயிங் டு டிரான்ஸ்லேட். நீங்க வந்து இடையில கொஞ்சம் பாஸ் பண்ணீங்கன்னா தான், ஒரு கேப் கொடுத்தீங்கன்னா நான் வந்து பண்ணிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ திங்க் லெட் மீ டூ தட். Sharon, the master Dhanasekaran Ayya was explaining about briefly what is this Trikarana Suddhi program, and I will try to. I need not translate every word by word, but I will give you the gist of the his saying, whatever he says to you. Be blessed by the divine. Okay. இப்போ இந்த மனித உடல் எவ்வாறு வந்தது அப்படின்னா, நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய கர்ம பலன்களுக்கு தகுந்தாற் போல இந்த உடல் எடுத்திருக்கோம். சொல்லுங்க ஐயா. We get this physical body based on our past actions. இதுக்கு நம்ம கர்மா என்று சொல்றோம். We call this as karma. இந்த கர்மாவுல 3 வகை இருக்கிறது. There are 3 types of karma. ஒன்று சஞ்சித கர்மம். The first one is sanjita karma. இரண்டாவது பிராரப்த கர்மம். The second is prarabdha karma. மூன்றாவது ஆகாமிய கர்மம். The third is akamiya karma. நான் பேசுறது கேக்குதுங்களா ஐயா? நல்லா கிளியரா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். இந்த 3 கர்மாவை நாம கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். We are going to see in detail about all the 3 types of karmas. சஞ்சித கர்மம் என்பது முன்வினை. The sanjita karma is the past actions. பிராரப்த கர்மா என்பது நாம் இப்பொழுது செய்யக்கூடிய வினைகள், செயல்கள். The prarabdha karma is the current actions done by us from the birth, from this birth. ஆகாமிய கர்மம் என்பது இந்த 2 கர்மாவினாலும் ஒரு விளைவு ஏற்படும் இல்லையா, அந்த விளைவு தான் ஆகாமிய கர்மம். The third one, akamiya karma, is the sum total of these past, the first 2 karmas. இதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, if you want to understand this in a simple fashion, நாம நேத்து ஒரு கர்மா பண்றோம். we do something yesterday. என்ன பண்றோம் அப்படின்னா, நேத்து சாப்பிட்டோம். Okay, we ate something yesterday. அந்த சாப்பாடு ஃபுட் பாய்சனா இருந்திருக்கு. The food becomes somehow the food poison. அந்த செயலுக்கு பிராரப்த கர்மம்னு பேரு. This action is called prarabdha karma. இப்ப நேத்து சாப்பிட்ட உணவு இன்னைக்கு என்னவா பண்ணும், உடம்புல ஒரு தொந்தரவு பண்ணும் இல்லையா, வயிறு கெட்டு போயிடும், லூஸ் மோஷன் ஆகும், வாமிட் வரும். If there is a food poisoning or wrong food we have taken, it creates a lot of problems like loose motion, vomiting, etc.
இந்த விளைவு தான் ஆகாமிய கர்மம். வாமிட் வர்றது, லூஸ் மோஷன் போறது, வயிற்று வலிக்கிறது, தலையை வலிக்கிறது, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? ஆகாமி கர்மம். நேற்று செஞ்ச செயலுக்கு இன்னைக்கு ஒரு விளைவு வருது இல்லையா? அப்ப நேற்று செய்த செயல் பிராரப்த கர்மம், இன்னைக்கு செய்யற செயல், அதுக்கு வர்ற விளைவு ஆகாமி கர்மம். செயல் இல்ல, விளைவு ஆகாமி கர்மம். So whatever out of the two first karmas, the Sanjita karma and Prarabdha, especially the Prarabdha karma, we get lot of reactions, and that is called Agamiya karma. We suffer. இந்த ஆகாமிய கர்மம் தான் சஞ்சித கர்மமாக கன்வெர்ட் ஆகிறது. The today's Agamiya karma becomes Sanjita karma of the future. இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I hope you understand little bit now. இன்னொரு முறை நான் 3 கர்மாவை பத்தி சொல்றேன். He is going to repeat about all the 3 karmas again. சஞ்சித கர்மம் என்பது பழைய வினை. Sanjita karma is the old actions or old imprints. இது நம்மளுடைய அப்பா அம்மா, அவர்களுடைய அப்பா அம்மா, இப்படி நம்மளுடைய மூதாதையர்கள் செய்த வினையினால் வந்தது இந்த சஞ்சித கர்மம். So basically this Sanjita karma is the past actions of our parents, grandparents, and going on backwards. The sum total of all these actions is Sanjita karma. Very good. இப்போ நாம செய்யறோம் இல்லையா, பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்யறோம் பாருங்க செயல்கள், இது பிராரப்த கர்மா. So from the day we are born, probably after 3 years, we get all the actions, and because of that, there are some imprints. It is called prarabdha karma. இந்த இரண்டுக்கும் சேர்த்து ஒரு விளைவு வருது இல்லையா? ஒரு நெல்லு விதைச்சோம்னா நெல்லு தான் அறுவடை பண்ணும். மாங்காய் பயிர் பண்ணினா அந்த மாங்காய் மரத்துல இருந்து மாங்காய் தான் வரும் இல்லையா? அப்போ இந்த 2 வினையும் சேர்ந்து, பழைய வினை புகுவினை 2 சேர்ந்ததுதான் அதுக்கு ஒரு விளைவு, ஒரு நன்மையோ தீமையோ பாவமோ புண்ணியமோ, அதுக்கு பேரு ஆகாமிய கர்மம். 2 சேர்ந்ததோட விளைவு. So we get some results out of the first 2 actions, Sanjita karma and prarabdha karma. We get some results today, and that is called Akamiya karma. Akamiya karma is basically the results of the previous 2, the old actions and the current actions from our birth. இப்ப நம்ம கொஞ்சம் தெளிவா, I think there will be some clarity now about the karmas. இன்னைக்கு நாம அனுபவிக்கிறோம் இல்லையா, இன்ப துன்பம் எல்லாம், இது எல்லாம் இதுக்கு முன்னாடி நாமளும் நம்ம முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் விளைவு. அதனாலதான் இன்னைக்கு இன்பமோ துன்பமோ நாம அனுபவிக்கிறோம். Whatever is the pain or pleasure we are enjoying or experiencing today is out of the past actions. இந்த 2 கர்மாவனால அனுபவிக்கிறோம் இன்னைக்கு. Basically out of these 2 old karmas. சரி, நாளைக்கு நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த கர்மாவை சுத்திகரிப்பு பண்ணிக்கணும். If we want to be all right in the future, we have to rectify the mistakes or the purify the past imprints. இதுல மாற்றக்கூடிய கர்மான்னு சிலது இருக்கு, மாற்ற முடியாத கர்மான்னு சிலது இருக்கு. There are certain karmas which can be changed, and there are certain karmas which cannot be changed. எதையெல்லாம் மாத்தலாம், எதையெல்லாம் மாத்த முடியாதுன்னு ஒரு சில விஷயங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். We will now go through what is possible to change
or what is possible to not change. In other words, rectifiable or cannot be rectified. இப்ப நாம வந்து ஒரு நீக்ரோவா பிறந்துட்டோம், கருப்பா இருக்கிறோம். யாரையும் இந்த இதை நான் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், உதாரணத்துக்கு தான். நாம வெள்ளையா out of our gene, some people are born as blacks. அத நம்ம ஒரு வெள்ளத்தோலை மாத்த முடியுமா அப்படின்னா, can we change the complexion of the skin? முடியும் சயின்ஸ்ல. ஆனா அந்த ஜீன்ல இருக்கக்கூடிய உணர்வை மாத்த முடியாது. அந்த ஜீன் maybe with the help of science we can change the color of the skin, but the genes, the qualities of the genes cannot be changed. அதே போல நம்ம ஏழையாக பிறந்து விட்டோம், ஒரு ஏழை வீட்டுல பிறந்துட்டோம். அதை மாத்த முடியுமா? முடியாது. கண்டிப்பா மாத்திப்போம். நம்ம முயற்சியில நாம ஒரு சிறந்த வசதியான பணக்காரராக மாறிட முடியும். இதை மாத்த முடியும். Yeah, suppose we are born to a poor parents, definitely it can be changed by our actions and hard work in the current life. இப்போ நம்ம அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சுகர் இருந்ததுன்னா நமக்கும் சுகர் வரும்னு சயின்ஸ் சொல்லுது. The science says we will also become diabetic if our parents are diabetic. ஆனா நாம நல்ல முறையில யோக பயிற்சிகளும் தியான முறைகளும் ஒரு அமைதியான மனநிலையிலையும் இருந்தோம்னா இந்த ஜீன்ல இருக்கக்கூடிய அந்த சுகர் என்கின்ற அந்த தன்மை அக்ரிவேட் ஆகாம பார்த்துக்க முடியும். If we do some yogic practices and meditation techniques, there is the possibility to change this gene's character and become we can see that it is not aggravated from our parents' side. இது சுகருக்கு மட்டும் இல்லை, எல்லா நோய்களுக்கும் இதேதான். இப்போ ஒரு பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னாலும் நம்ம பயிற்சியின் மூலமாக முற்றிலும் குணமடைய செய்யலாம், அல்லது ஓரளவு குறைச்சிக்கலாம், அல்லது அது மீண்டும் அக்ரிவேட் ஆகாம பார்த்துக்கலாம் இந்த பயிற்சியின் மூலம். It's not only for diabetes, for cholesterol or blood hypertension, any diseases we can always try to mitigate or reduce the gravity of the disease, or even sometimes totally eradicate. ஓகே, இப்ப இந்த பயிற்சியே நம்ம என்ன பண்ண போறோம்னா திரிகரண சுத்தி, சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம், இந்த மூன்றையும் சரி பண்றதுக்கு உண்டான பயிற்சி தான் இந்த பயிற்சி. This program Trikarana Sukti is to focus on rectifying all these problems in the life. இதுல இன்னொரு 3 விஷயம் பார்க்க போறோம். Now we are going to see 3 more aspects of this program. அது என்ன 3 விஷயம் அப்படின்னா, ஒன்னு உடல், இன்னொன்று மனம், இன்னொன்று ஆத்மா. Actually, this Trikarana means the 3 parts, means aspects, like one is the body, the another is mind, and another is, what is the third one, sir? Mind, body, and physical body, astral body, soul. 3 இருக்கு. உயிர், உடல், மனம், ஆத்மா. ஆத்மா உயிர் ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்கலாம். உடல், மனம், ஆத்மா. Body,
mind, and Atma. That is called soul. There are different terms to tell it, soul or Atma. All the three are important for this program. உடல் என்பது பிசிக்கல் பாடி, உயிர் என்பது ஆஸ்ட்ரல் பாடி, அதுதான் ஆத்மான்னு சொல்றோம். காசல் பாடி என்பது காந்த உடல், அதுதான் மனம்னு சொல்றோம். The physical body is one. The other one is the astral body, which is called the life force. And the third one is called the causal body, which is basically the magnetic field, the waves. இப்போ இந்த மூன்றுல உடல், உயிர், மனம், இந்த மூன்று இருக்கு இல்லையா, இந்த மூன்றுல உடலை சுத்தம் பண்றது எப்படி அப்படின்றது யோகாசன பயிற்சிகள், யோகாபியாசங்கள் என்று சொல்றோம். Out of these three, body, mind, and soul, whatever we do currently worldwide, it's called yoga, but it is basically an exercise, yogasana, that is for only body. அதே நம்மளுடைய மனதை சுத்தம் பண்றதுக்கு சில பயிற்சிகள், அதை என்ன சொல்றோம் அப்படின்னா கிரியா சக்தி, கிரியா யோகம் அல்லது மந்திர பயிற்சி, மந்திர உச்சாடனங்கள் செய்வது, இதெல்லாம் மனதை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு டெக்னிக். There are meditation techniques to purify our mind. There are ways, sometimes by chanting some mantras also it is possible. அடுத்தது சோல், நம்மளுடைய ஆத்மாவை சுத்தம் செய்வதற்கு உண்டான பயிற்சி எதுன்னா ஆழ்ந்த தியான முறைகள், மெடிடேஷன். The third one is to purify the soul. There are a deep meditation techniques. இந்த மூன்று விதமான பயிற்சிகள் மூலமா உடலை சுத்திகரித்துக் கொள்கிறோம், நோய் வராமல் தடுக்கிறோம், அல்லது இருக்கின்ற நோய் படிப்படியாக குறைப்பதற்கு முயற்சி செய்கிறோம், அல்லது இந்த நோய் மேலும் பெருகாமல் தடுக்கிறோம். மூன்று விஷயம் நடக்குது இந்த பயிற்சிகள் மூலமாக. உடல் நோய் வராமல் தடுப்பது ஒண்ணு, இன்னொன்று இந்த உடல் நோய் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு, அல்லது இந்த உடல் நோய் இன்னும் அதிகரிக்காம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பயிற்சியில. When we talk about the exercise or the yoga practice for the body, it helps us to eradicate the disease if depends on the disease and the period of time you have, and sometimes we can mitigate, reduce the gravity of the disease, and ultimately you get the resistance for the body. இது உடலுக்கு உண்டான. இரண்டாவது மனதுக்கு உண்டான பயிற்சி. இந்த மனம் பாருங்க, ஒரு நேரம் துக்கமா இருக்கு, ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கு, ஒரு நேரம் கோபமா இருக்கு. ஐயா சொல்லலாம். The second one is for the mind. We purify, try to purify, and we control our emotions. Sometimes we feel sad, we feel happy, sometimes we feel depressed, and this meditation techniques and other steps will be helping you to tone up your mind. இந்த மனம் இப்படி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கு, ஆனா அமைதி நிலையில எவ்வளவு நேரம் இருக்கு பாருங்களேன், அமைதியா. Most of the time we are in the emotional state, our mind.
the time it spends quietly, calmly is very, very less in the present world. இந்த பீஸ், அமைதி அப்படின்ற நிலையில இந்த மனம் இருக்கிறதுக்கு இந்த தியானம் உதவி செய்யும். To get the real peace for our mind and tranquility, this meditation will help. இந்த மனம் அமைதியாக இருக்கணும். ஆனா அமைதி அப்படின்னா என்னன்னா இயக்கமற்ற நிலை, அசைவற்ற நிலை, எண்ணங்கள் அற்ற நிலை, இதுதான் அமைதி. The mental peace is basically the calm state without any disturbance. இயக்கமற்ற நிலை, motionless almost. எண்ணங்கள், the mind will not be wavering. எண்ணங்களற்ற நிலை. And it's without thoughts. Only the thoughts create all the emotions. So we will almost reach the stage of thoughtless mind. இதற்குண்டான பயிற்சி தான் இந்த மந்திரங்களும் தியானங்களும். The exercise for doing this for the mind is called the chanting of mantras and these meditation techniques. ஓகே. ஆனா இந்த ஆத்மாவில் இருக்க கர்மா இருக்கு பாருங்க, சஞ்சித கர்மம், இத நீக்கணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய வேலை சரணாகதி. சரணாகதி அப்படின்னா இங்கிலீஷ்ல சொன்ன சப்மிஷன், சரண்டர், ஈகோலெஸ். சொல்லுங்க. To purify the soul, the best process is to surrender to the Almighty or surrender to the Guru who are teaching you in whatever the way you want. It is getting purified. இதுல நாம இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிந்து. Can you repeat, sir? இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கூர்ந்து கவனிங்க. So now I am going to tell a very important thing. Just listen with your focused mind. தயவு செய்து நான் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. He says, just don't believe whatever I say. By word or yeah. இன்னொரு முறை சொல்றேன், தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க. I am repeating, please don't believe me. Blindly don't believe me. நான் சொல்ற பயிற்சிகளை செய்து பாருங்க. அந்த பயிற்சியில வர்ற உண்மையான உணர்வுகளை நம்புங்க. Please try to do all the exercise or the techniques I am going to teach, and then you realize on your own. அதே போல உங்களுடைய குரு என்று ஒருத்தர் இருப்பார். உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பார். அது ஒரு மனிதராக இருக்கலாம், அல்லது நீங்கள் வணங்கும் கடவுளாக இருக்கலாம். அவங்களையே குருவாக வைத்துக் கொண்டு இந்த பயிற்சியை தொடங்குங்கள். You can have your master or guru or teacher or a guide or a god you already believe, and you take them as your guru or the master now and start doing things. இப்போ நம்ம
அடுத்த கட்ட பயிற்சிக்கு வரப்போறோம். இப்ப தியரியா சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். திரிகரண சுத்தியில கர்மாவில 3, உடல், உயிர், மனம் 3 பார்த்தோம். இதை பயிற்சி பண்ண போறோம். பேசினா பலன் கிடைக்குமா? கிடைக்காது. பயிற்சி பண்ணா தானே கிடைக்கும். அதனால பயிற்சி வகுப்புக்கு வரப்போறோம். You heard all the talkings now. Now we are moving to the action portion. Just hearing will not solve your problems. So we are going into the action session slowly. Okay. இப்போ இந்த பயிற்சி வகுப்புல நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆடியோ அனுப்ப போறோம். So now I'm going to tell you the methods you have to follow for this program, and I am going to send you an audio with the advisor instructions. இந்த ஆடியோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சுத்தவெளி சபை என்கின்ற வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க உங்களை பதிவு பண்ணிக்கணும். அப்பதான் இந்த ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும். This audio will reach your WhatsApp group only. So you have to be a member of that WhatsApp group. And if somebody is there without joining the WhatsApp group, you have to tell the name and number so that we will include you in the WhatsApp group, so that you will get the audio and start acting on that. இந்த வாட்ஸ்அப் குரூப்போட அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த நம்பருக்கு நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் போடணும். என்ன இந்த சுத்தவெளி சபையில இணைச்சிடுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா அதுல இணைச்சிடுவோம். இந்த ஆடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க கிளியரா அதை கேட்டு நீங்க புரிந்து கொள்வதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும் ஈஸியா இருக்கும். Those who have not already in the WhatsApp group, I am going to tell you the phone number in the next session. So you have to send a request to that number so that you will be included in the WhatsApp group. அடுத்த செஷனுக்கு முன்னாடி ஒரு பிரேக். இதுல நீங்க கம்பல்சரி டாய்லெட் போயிட்டு வந்துடணும். யூரின் மோஷன் எது வந்தாலும் போயிட்டு வந்துருங்க. உங்களுக்கு 10 minutes டைம். இப்ப 6:40 இந்தியன் டைம். நீங்க 6:50க்கு உள்ள வந்துடணும் மறுபடியும். ஏன்னா இது 40 minutes தானே ஜூம் இருக்கும். அதனால this Zoom session is normally for 40 minutes. So we are going to break for 10 minutes from now, and you can join back with the same meeting ID and the same password. And just in the 10 minutes is to attend to your nature's call or to refresh yourself. மகிழ்ச்சி. இப்ப எண்டு கொடுத்துடுறேன். Now happy. We are going to end this session and you will come back. Thank you. வாழ்க வளமுடன். Be blessed by the divine. வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்புற்று வாழ்க, இறை அருள் பெறுக. அன்பர்களே, 12 நாட்கள் திரிகரண சுத்தி என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி முறை, யோக முறை, தியான முறை நாம் பயில இருக்கின்றோம். இந்த பயிற்சி வகுப்பானது ரத்தினங்களுக்கெல்லாம் ரத்தினமான, வைரங்களுக்கெல்லாம் மிஞ்சிய வைரமான ஒரு அற்புதமான பயிற்சி முறை. பல சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய அனைத்து விஷயங்களையும் இந்த திரிகரண சுத்தி பயிற்சி மூலமாக சுத்தவெளி சபை நடத்தி கொண்டிருக்கின்றது. இதில் நாம் அந்த முழுமையான பலன் அடைய வேண்டும் அப்படின்னா சில
வழிமுறைகளை கடைபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் தயார் பண்ணுறீங்க, அதை வெயிலில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? உருகி போயிடும். அதை எங்கே வைக்கணும்? ஒரு ஃப்ரீசரில் வைக்கணும் இல்லையா? அப்போ தான் அது உருகாமல் நல்லபடியாக இருக்கும். அதுபோல் அது ஒரு வழிமுறை, இப்படி தான் வைக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம இந்த பயிற்சிகளெல்லாம் கற்றுக்குறோம். ஆனால் அந்த பலன் அடையணும்னா நம்ம சில வழிமுறைகளை கடைபிடிச்சாதான் அது முழுமையான பலன் கிடைக்கும். அந்த வழிமுறைகள் எல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். இந்த 12 நாள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்று சொல்கிறேன். ஆனால் இது 12 நாளைக்கு இல்லை, வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கலாம். கடைபிடிக்கணும் நம்ம நன்மைக்காக. இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரேன். இதெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க, முயற்சி செய்யுங்க. ஆனால் இந்த நான் சொல்கிறதையெல்லாம் செஞ்சே ஆகணுன்ற கட்டாயம் இல்லை. அப்படி கட்டாயப்படுத்திக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நாம் கடைபிடிப்போம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்படி நான் சொன்ன உடனே ஆமாம் ஐயா சொல்லிட்டார்ல கடைபிடிக்க வேண்டான்னு, அதனால் நம்ம எதையுமே கடைபிடிக்க வேண்டாம்னு விட்டுற வேண்டாம். லிபரலாகவும் விட்டுறாதீங்க, ரொம்ப கண்டிஷன் போட்டும் கஷ்டப்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணலாம், நல்ல முயற்சி பண்ணலாம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கடைபிடிக்கலாம். அப்போ பலன் நல்லாவே கிடைக்கும். சரி, இப்போது நம்பர் 1, இரவு உணவை தவிர்க்க வேண்டும். மதியானம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது. மறுநாள் காலையில் தான் சாப்பிடணும். ஆகா, இந்த பயிற்சியே நமக்கு வேண்டாம்ப்பா, இது பெரிய கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு பெரிய குண்டு போட்ட மாதிரி இருக்கா? முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணலாம். இல்லை முடியலைங்கய்யா, என்னாலலாம் நைட்டு சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு 5 மணி வாக்கில் சாப்பிட்டு முடிச்சுடுங்க. அப்போ என்னாகும்? இரவு படுக்கும்போது வயிறு ஃப்ரீயாக இருக்கும், நல்ல ஜீரணமாயிடும், வயிறு தொப்பை குறைய ஆரம்பிச்சிடும். இதை கடைப்பிடிச்சோன்னா, ஐயா 5 மணிக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு முடியாது, நைட்டு 10-10:30 ஆகுது படுக்கிறதுக்கு, அதனால் ரொம்ப டைம் ஆகுதே அப்படின்னு முடியாதவங்க ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கேப் கொடுத்து படுக்கணும். அந்த சாப்பிட்றதும் எப்படி இருக்கணும்னு பாருங்களேன். ரொம்ப ஈஸியாக ஜீரணமாகிற மாதிரி பழம் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். பழங்கள் அல்ல, பழம். எப்பொழுதுமே வெஜிடபிள் சாலட் எடுக்கலாம், ஃப்ரூட் சாலட் எடுக்கவே கூடாது. ஏதாவது ஒரு பழத்தை தான் நம்ம ஒரு வேளையில் சாப்பிடணும். இப்போ உதாரணத்துக்கு இரவில் நீங்கள் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரே வகையான பழம் சாப்பிட்றது நல்லது. அதுலேயும் ரொம்ப சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். அதை விட சிறந்ததுன்னு எடுத்துக்கலான்னு பார்த்தா கொய்யாப்பழம். இந்த ரெண்டையும் மாலை நேரத்துலையோ அல்லது 7 மணிக்குள்ளே 8 மணிக்குள்ளேயோ உங்களுக்கு வயிறார எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்லாம், தப்பில்லை. உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்கலாம். சரி, இது நம்பர் 1. நம்பர் 2, இரவு படுப்பதற்கு ஒரு 10லிருந்து 15 நிமிடம் முன்னாடி கடுக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், அதற்கு மிகாமல் பார்த்து கொள்ளுங்க, அதுக்கு மேலே வேண்டாம், 1/2 டீஸ்பூன் வார்ம் வாட்டர்லேயோ பச்சை தண்ணியிலையோ ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் அந்த பொடியை கலக்கி குடிக்க வேண்டியது. அப்படி முடியாதவங்க தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிக்க வேண்டியது. இதை இரவில் ரெகுலராக மறக்காமல் ரொம்ப கட்டாயப்படுத்தி குடிங்க. எதுக்காக அவ்வளோ முக்கியத்துவம் சொல்கிறேன்னா, கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வாழலான்னு சொல்லுவாங்க. இந்த கடுக்காய் தாய்ப்பாலுக்கு நிகராக போற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருள், கூடவே ஒரு மூலிகை பொருள்னு சொல்லலாம். யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம். அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் கொடுக்கலாம்.
பெரியவங்கெல்லாம் 1/2 டீஸ்பூன் எடுக்கலாம். இந்த கடுக்காய் பொடியை ஒரு கதை சொல்லுவாங்க. அது ஒரு கற்பனை கதை தான், இருந்தாலும் அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம பார்க்கடலை கடையும் போது தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம் கடையிறாங்க. அதில் அமிர்தம் வருது. அதை தேவர்களுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு துளி பூமியில் விழுந்துடுதான். அந்த இதுதான் கடுக்காய் அப்படின்னு இந்த கடுக்காயோட ஒரு தன்மையை உயர்த்தி சொல்வதற்காக சொல்லுவாங்க. அவ்வளோ சிறந்தது, அமிர்தத்துக்கு ஒப்பானது என்று சொல்லுவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, தடி ஊன்றி நடக்கும் கிழவனும் தடியை வீசிவிட்டு குமரனை போல நடப்பான் என்று சொல்லுவாங்க. கடுக்காய் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது கடுக்காய். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கதையெல்லாம். ஆனால் என்னுடைய அனுபவம், கடுக்காயோட பலன் உதட்டில் ஆரம்பித்து நம்மளுடைய மலதுவாரம் வரைக்கும், லிப்ஸ் டு ஆனஸ், அது எங்கெல்லாம் பயணிக்குதோ, நம்மளுடைய உணவு குழல், அப்புறம் இரைப்பை, சிறுங்குடல், அப்படியே யூரின் பிளாடர், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ், இப்படி எங்கெங்கெல்லாம் அது பயணிக்குதோ அத்தனை பகுதிகளில் இருக்க புண்ணை ஆற்றிவிடும். அங்கே பேட்ச் ஒர்க் பண்ணிடும். ஒரு செவுத்தில் அங்கங்கே சிமெண்ட் விட்டு போயிருந்ததுன்னா அதை பூசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த கடுக்காய் பொடி எல்லாத்தையும் நல்லா புண்ணை ஆற்றிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டோனிங் பண்ணிடும். வயது ஆக ஆக இந்த மலச்சிக்கல் வரும். ஏன்னா அந்த மலக்குடல் தளர்ந்து போயிடும். எப்படி மேலே ஸ்கின் எல்லாம் சுருங்கி போயிடுது, அதே மாதிரி உள்ளுறுப்புகளும் தளர்ந்து போயிடும். கடுக்காய் எவர் ஒருவர் ரெகுலராக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு உள்ளுறுப்புகள்லாம், இந்த குடல் எல்லாமே நல்லா ஒரு டோனிங், ஒரு ஸ்டிஃப்னஸ், ஒரு நல்லா இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் அதுக்காக தான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன். கடுக்காய் பொடி சாப்பிடாம படுக்காதீங்க, அந்த ஒரு பழக்கத்துக்கு வந்துடுங்க. இது எல்லாமே கண்டிஷன் இல்லை, உங்களுடைய நல்லதுக்காக சொல்கிறோம். நீங்கள் எவ்வளோ முடியுமோ கடைபிடிக்கலாம். இதாச்சா 2 விஷயம் பார்த்துட்டோம். 3வது விஷயம் விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில், கொட்டமுத்து எண்ணெய்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி எந்த பாஷை புரியுதோ அதை எடுத்துக்கலாம். கேஸ்டர் ஆயில் இதை வாங்கி வச்சுக்கோங்க. எல்லார் வீட்டிலையும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் கேஸ்டர் ஆயில். இதை இரவு படுக்கும்போது உங்களுடைய தொப்புள் மற்றும் ஆனஸ், மலதுவாரம் 2 இடத்துலையும் அப்ளை பண்ணணும். மலதுவாரத்தில் மட்டும் உள்ளுக்குள்ளே ஒரு 1 இன்ச்சுக்கு உள்ளே போகிற மாதிரி விரலில் தொட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு கையெல்லாம் சோப் போட்டு கழுவிக்கணும். இப்படி இரவு கண்டிப்பாக வைக்கணும். ஏன் இதை வைக்கணும் அப்படின்னா, உடல் உஷ்ணத்தை சமன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் விளக்கெண்ணெய். அதனால் இந்த 2 இடத்துல தான் வைக்கணும். உச்சந்தலையில் வச்சிங்கன்னா சளி பிடிச்சிடும், வைக்கக்கூடாது. இந்த 2 இடத்துல வச்சிங்கன்னா போதும், அவ்வளோ நல்லா உடல் உஷ்ணத்தை சமன்படுத்திடும். குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்க கூட இந்த 2 பகுதியில் வைக்கலாம், அவ்வளோ நல்லது. இப்போ 3 விஷயம் சொல்லிட்டேன். இரவு உணவை தவிர்ப்பது நல்லது. முடியாதவர்கள் பழம் மட்டும் சாப்பிட்டு கொள்வது நல்லது. அதுவும் முடியாதவர்கள் லிக்விடாக ஏதாவது எடுத்துக்கலாம். அதுவும் முடியாதவங்க கொஞ்சம் அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கணும். 2வது என்ன சொன்னேன்? கடுக்காய் பொடி. 3வது என்ன சொன்னேன்? விளக்கெண்ணெய் அப்ளை செய்யணும். இந்த விஷயத்தை 12 நாள் நீங்கள் ரொம்ப ஒரு வைராக்கியத்தோடு கடைபிடிச்சு பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். மீண்டும் நாளைக்கு 2வது நாளைக்கு உண்டானதை நாளைக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். இதை பல தடவை கேட்டு நல்லா புரிஞ்சு கடைபிடிங்க. கேட்டால் பலன் கிடைக்காது, கடைபிடித்தால் தான் பலன் கிடைக்கும். முயற்சி செய்யுங்க, வெற்றியடையுங்க, வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள் என்று சொல்லி
நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.